தலைப்பறையை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாட்டின் சுமார் 14 இடங்கள்ல பிறை கண்ட தகவல்கள் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிபோட நாங்கள் துல்காதா மாதத்தை ஆரம்பிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில் பிறை அடிவானத்தில் தெரியக்கூடிய அந்த இடத்திலிருந்து பிறைக்கு மேலால் 10 பாகையில பிறையிலிருந்து 10 பாகையில வீனஸும் காட்சி அளித்தது என்றது முக்கியமான ஒரு தகவல். அந்த அடிப்படையில் இந்த தீர்மானம் உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தரப்படுகிறது. ஹிஜ்ரி 1447 துல்காதா மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டில் தென்பட்டதற்கான ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றமையினால் 2026 ஏப்ரல் மாதம் 18ஆம் திகதி சனிக்கிழமை மாலை மக்ரிபுடன் துல்காதா மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. ஹிஜ்ரி 1447 துல்காதா மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு ஷவ்வால் பிறை 29வது நாளாகிய 2026 ஏப்ரல் மாதம் 18ஆம் திகதி சனிக்கிழமை மாலை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு தலைவரான என்னுடைய தலைமையில் மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் ஆகியோர்களின் பங்கு பற்றுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் பிரகாரம் ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் துல்காதா பிறை 29வது நாளாகிய 2026 மே மாதம் 17ஆம் திகதி ஞாயிறு மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் புனித 4 மாதங்களான துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப்ல தொடர்ந்து வரக்கூடிய அந்த புனித மாதங்களில் முதல் மாதமாக தொடர்ச்சியாக வரக்கூடிய புனித மாதங்களில் முதல் மாதமாக துல்காதாவுடைய மாதம் இருக்கிறது. இது ஹஜ்ஜுடைய நாட்களும் கூட. ஏன்னா ஹஜ்ஜுடைய காலம் ஷவ்வால் தலைப்புறையிலிருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 10 வர காட்டியும் 2 மாசம் 10 நாள் என்றது அது ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு புனிதமான மாதத்தை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமான நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அடுத்து புனித மாதம் என்று சொல்லும் பொழுது அதில் எங்களுக்கு நாங்கள் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அதற்கு பல மடங்கு நன்மைகள் தரப்படுவதைப் போல இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் இரட்டிப்பான தண்டனைகளும் கிடைக்கும் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இது முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இப்படி ஒரு மாதத்தில் தான் சுல்ஹுல் ஹுதைபியா என்ற ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்றது. உண்மையிலேயே அந்த ஹுதைபியா உடன்படிக்கையுடைய ஷரத்துக்கள், நிபந்தனைகள் என்பது அன்று முஸ்லிம்களை ஆத்திரப்படுத்தியது, கோபமூட்டியது. சஹாபாக்கள் விசனம் கொண்டார்கள். இப்படிப்பட்ட கடுமையான மோசமான நாங்கள் ஷரத்துக்களை ஏற்றுக்கொள்ளணுமா என்று ஆதங்கப்பட்டார்கள். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிதானமும் அவர்களுடைய பொறுமையும் அவர்களுடைய அரசியல் சாணக்கியமும் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பொறுமையின் காரணமாக, அவர்களுடைய நிதானமான அந்த தீர்மானத்தின் காரணமாக சஹாபாக்கள் சொன்னார்கள், அலாமா நுஅத தனியத ஃபீ தீனினா ஹாஸா, யா ரசூலல்லாஹ், ஏன் எங்களுடைய மார்க்கத்துல அல்லாஹ் எங்களுக்கு சக்தியை தந்திருக்கிறான், உறுதியான ஈமான் தந்திருக்கிறான், ஏன் இந்த மார்க்கத்துல எங்களுக்கு இந்த கேவலமான நிலை ஏற்பட வேண்டும் என்று அவங்க போற்றுகிற கண்டிஷன் எல்லாம் எங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் அது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து தரப்போகுது. அதனால்தான் அடுத்து வரக்கூடிய காலத்துல வரலாற்றுல கொஞ்சம் கூட வாள் ஏந்தாம, ஆயுதம் இல்லாம, ரத்தம் சிந்தாம மக்கத்துல் முக்கர்ரமாவை கைப்பற்றக்கூடிய, வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். எனவே அந்த
வரலாற்று நிகழ்வையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருப்பதோடு நாங்கள் தற்போது சூழ்நிலையில நாங்க உலகமே ஒரு பதற்றமான நிலைமையில இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் இன்று முழு உலக நாடுகள், ஏழ்மையான நாடுகள் மட்டுமல்ல, வல்லரசுகள் கூட, மிகவும் வசதி வாய்ந்த வளமான நாடுகள் கூட இன்றைக்கு பொருளாதார ரீதியில பெரிய சரிவுகளையும் பெரிய பின்னடைவுகளையும் காணக்கூடிய நேரம், தடுமாறக்கூடிய இந்த நேரத்துல நாங்க கட்டாயம் இந்த முஸ்லிம் உம்மத்துக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும், உலக அமைதிக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும். இந்த சந்தர்ப்பம், இந்த புனிதமான மாதத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி, எங்களுடைய நாட்டுடைய அபிவிருத்திக்காக, முன்னேற்றத்துக்காக வேண்டி, உலக அமைதிக்காக வேண்டி, முஸ்லிம் உம்மாவுக்காக வேண்டி, இந்த நேரத்துல நாங்க விவாதம் செய்யக்கூடிய நேரம் அல்ல. கருத்து வேறுபாடுகளை நாங்க மறந்துட்டு முஸ்லிம் உம்மா என்ற வகையில நாங்க துவா செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய எதிரிகளிடமிருந்து எங்களுடைய இஸ்லாமிய நாடுகள், எங்களுடைய புனிதமான சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால நாங்க கட்டாயம் துவா பிரார்த்தனை செய்யணும். சோசியல் மீடியால நாங்க இதை விவாதமாக ஆக்கி கொண்டு பேசுறது மிக பொருத்தமில்லாத ஒரு விடயமாக இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே நல்ல அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதில் உள்ளது அப்படியே வாசிக்கிறது, அதில் உள்ளது அப்படியே வாசிட்டு கடைசி ஆரம்பித்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களுக்கு 12 மாதங்களிலே கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் என 4 மாதங்களை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதிலே துல்காதாவுடைய மாதமும் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. இந்த மாதத்திலே எந்த அளவுக்கு நாம் இபாதத்துக்களிலே, வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றோமோ அல்லாஹு தஆலா நிறைவான கூலிகளை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று இந்த மாதத்திலே நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையாக இருக்கலாம். அதே போன்று எங்களுக்கு தெரியும், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்ராக்கள் இந்த மாதத்திலே நிகழ்ந்திருக்கின்றது என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த மாதத்திலே எந்த அளவுக்கு எங்களுக்கு இபாதத்துக்களிலே ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இபாதத்துக்களை ஈடுபட்டு, மிக முக்கியமாக இது அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகள்ல உள்ளது என்பதையும் இமாம்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அல் குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது, وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அடையாளங்களை சங்கைப்படுத்துகின்றார்களோ, கண்ணியப்படுத்துகின்றார்களோ, அது ஒரு முஃமினுடைய தக்வா, இறையச்சத்தில் நின்றும் உள்ளது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இது போன்ற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், இவைகளை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய நேரத்திலே உண்மையான இறை விசுவாசிகளாக எங்களால் வாழ்வதற்கு முடியும். அந்த வகையிலே நாமும் குறிப்பாக இந்த மாதங்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த இபாதத்துக்களிலே ஈடுபட்டு பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் தூரமாகி அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில, பெஸ்ட் வாரண்டியோட, பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லேயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா, ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால 2nd Court Street நம்பர் 54 மார்க்கெட்ல, சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 076878241.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.